உங்களுக்கு தெரியுமா, உங்க உடம்புல இருக்கிற செல்கள்ல பெரும்பாலானவை நீங்களே கிடையாது. ஆமாங்க, நீங்கள் ஒரு தனி மனிதன். உங்களுக்குன்னு ஒரு தனி உடம்பு இருக்குன்னு நீங்க ரொம்ப உறுதியா நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா அறிவியல் படி பாத்தீங்கன்னா, நீங்கள் பல கோடி நுண்ணுயிரிகளின் ஒரு நடமாடும் நகரம். அதாவது இது கேட்கவே கொஞ்சம் தலை சுற்ற வைக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா, அப்படி என்றால் நான் என்பது யார்? இந்த ஒரு சின்ன கேள்வி நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த மரண பயத்தையும் எப்படி புரட்டி போடுதுங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு தயாராயிட்டு இருக்கலாம், இல்லனா டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். உங்களுக்கான நேரம் ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்காகவே ஒரு பிரத்யேகமான புத்தகத்தை வாசிப்பது போல இதை கற்பனை செய்துக்குங்க. இன்னைக்கு நாம திக் நாத்ஹார்ன் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழும் கலை அப்படிங்கிற புத்தகத்தோட மிக முக்கியமான குறிப்புகளை பிரித்தெடுத்து உங்களுக்கு வழங்க போறோம். இந்த புத்தகம் எழுப்புற மைய கேள்வி ரொம்பவே பிரம்மாண்டமானது. அதாவது, நாம் வாழ்வது என்றால் என்ன? இறந்த பிறகு நமக்கு என்ன நடக்குது? இந்த கேள்விகளுக்கான பதில அறிவியல், ஆன்மீகம், அப்புறம் ஆழ்ந்த தியானம் மூலமா எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம். ஓகே, நாம இத கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து பார்ப்போம். நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த செல்கள் விஷயத்துல இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் தனித்தனி மனிதர்கள், எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குன்னு நாம நம்புறோம். ஆனா திக் நாட் ஹார்ன் இந்த எண்ணத்தை எப்படி உடைக்கிறாரு? இத விளக்குறதுக்கு அவரு இயற்கையிலிருந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாரு. அதாவது ஒரு பூவின் உதாரணம். ஒரு அழகான ரோஜா பூவை நீங்க கற்பனை செய்துக்கங்க. அந்த பூவுக்குள் என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்டா நாம உடனே இதழ்கள் இருக்கு, மகரந்தம் இருக்கு, தண்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட். ஆனா கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, அந்த பூ சூரிய ஒளி, மழை, மண், மேகம் அப்படின்னு பல பூ அல்லாத விஷயங்களால ஆனதுன்னு புரியும். அந்த பூ அல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்க ஒவ்வொன்னா நீக்கிட்டா, அங்க பூன்னு ஒண்ணு தனியாவே இருக்க முடியாது. ஓ, அதாவது சூரிய ஒளி இல்லனா பூ இல்ல, மேகம் இல்லனா மழை இல்ல, அப்போ பூவும் இல்ல. அந்த பூவுக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்குன்னு சொல்றாரு. மிகச்சரியா சொன்னீங்க. இதையே நாம மனிதர்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம். இதத்தான் லூயிஸ் தாமஸ் அப்படிங்கிற உயிரியல் ஆய்வாளர் அறிவியல் பூர்வமா சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடம்புல மனிதர் செல்களை விட மனிதன் அல்லாத நுண்ணுயிரிகளின் செல்களே அதிகமா இருக்கு. வாவ், நிஜமாவா? அப்போ அந்த நுண்ணுயிரிகள் இல்லாம நம்மால ஒண்ணும் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியாது. அந்த பாக்டீரியாக்கள் இல்லாம நம்மால உணவை செரிக்க முடியாது, ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. அறிவியல் ரீதியா பார்த்தா கூட நம்ம ஒரு தனி நபர் இல்ல, நம்ம ஒரு சமூகம். இதுதான் திக் நாட் ஹார்ன் இன்டர்பீயிங் அல்லது ஒன்றியிருத்தல் அப்படின்னு சொல்றாரு. இன்டர்பீயிங், இந்த வார்த்தை கேட்கவே நல்லா இருக்கு. நமது செல்கள், பிரபஞ்சம் எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஓ, எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு திறந்த மூல மென்பொருளை உலகத்துல இருக்கிற பலரும் சேர்ந்து உருவாக்குவாங்க இல்லையா? ஆமா. அதுல எந்த ஒரு குறிப்பிட்ட வரிய காட்டியும் இது என்னுடைய கோடு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அனைத்தும் சேர்ந்ததே அந்த மென்பொருள். ரொம்ப அருமையான ஒப்பீடு. அப்படியானால் நாம தனித்தனி ஆட்கள் இல்ல, எல்லாமே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு ஓபன் சோர்ஸ் மாதிரி என்றால், நான் கோபப்படும்போது நான் யார் மேல கோபப்படுறேன்? என் மீது நானே கோபப்படுகிறேனா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு திக் நாட் ஹார்ன் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு வலிமிகுந்த சம்பவத்தின் மூலமா விளக்கம் கொடுக்கறாரு. 1970கள்ல அவர் பாரிஸ்ல இருந்தப்போ ஒரு கொடூரமான செய்தியை கேட்கிறாரு. ஒரு நிமிஷம், என்ன செய்தி அது? தாய்லாந்து வளைகுடாவுல அகதிகளா போன ஒரு படக கடற்கொள்ளையர்கள் தாக்குறாங்க. அதுல இருந்த ஒரு 11 வயது சிறுமி அந்த கடற்கொள்ளையர்களால கொடூரமா தாக்கப்பட்டு கடல்ல விழுந்து இறந்துடுறா. ஐயோ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. மனித உரிமைக்காக போராடும் அவருக்கு எவ்வளவு துயரமா இருந்திருக்கும். அந்த கடற்கொள்ளையர் மேல தாங்க முடியாத கோபம் வந்திருக்குமே. ஆமா, அவர் ஒரு அமைதியான துறவியா இருந்தாலும் அவருக்கும் அந்த கோபம் வந்துச்சு. ஆனா அவர் உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்தல. பல மணி நேரம் ஆழமான தியானத்துல உட்கார்ந்தாரு. தியானத்துல அந்த சிறுமியோட வலிய உணர்ந்தாரா? அந்த சிறுமியோட வலிய மட்டும் இல்ல, அந்த கொடூரமான கடற்கொள்ளையனோட மூளைக்குள்ளேயும் அவனோட வாழ்க்கைக்குள்ளேயும் செல்ல முயன்றாரு. இல்ல, ஒரு நிமிஷம். தன்னை அந்த கொடூரமான கடற்கொள்ளையனாவும் உணர்ந்தாரா? ஒரு குற்றவாளியின் மனநிலைக்கு அவர் ஏன் போகணும்? அதுதான் அந்த இன்டர்பீயிங் அப்படிங்கறதோட உச்சக்கட்ட புரிதல். அவர் தன்னை அந்த சிறுமியா உணர்ந்தது போலவே அந்த பையனோட பின்னணியும் பாக்குறாரு. வறுமையிலையும் கல்வியறிவின்றியும் சமூகத்தின் அரவணைப்பு இல்லாமலும் வளர்ந்தவன் அந்த பையன். ஓ, அப்போ அரசாங்கமோ சமூகமோ அவனை கண்டுகொள்ளலன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. சிறு வயசுல இருந்தே வன்முறைய மட்டுமே பார்த்து வளர்ந்தவன் அவன். தியானத்துல
திக் நாட் ஹேண்ட் ஒரு உண்மைய உணர்றாரு. நானும் அந்த சூழல்ல பொறந்திருந்தா நானும் ஒருவேளை அந்த பையனாவே ஒரு கடற்கொள்ளையனாவே மாறியிருப்பேன்னு நினைக்கிறாரு. வாவ், இது கேட்கவே ரொம்ப கனமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு கொடூரமான குற்றவாளிக்குள்ளேயும் சமூகத்தின் தோல்வி இருக்குன்னு அவர் உணர்றாரு. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான புரிதல் வந்த உடனே அவர் கோபம் மறையுது, அந்த பையன் மீதும் அவருக்கு கருணை பிறக்குது. நாம அனைவருமே ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கோங்கிற ஆழமான உண்மை அது. இது எங்கேயோ போய் நம்மள தாக்குது. நாம பிரபஞ்சத்தின் அனைத்து விஷயங்களாலும் ஆனவர்கள்னா மற்றவர்களின் வழியும் நம்முடைய வழிதான். சரி, அப்படின்னா எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. நாம தனித்தனி மனிதர்களே இல்ல, எல்லாமே ஒன்றோடொன்று இணைந்ததுதான்னா நமது இந்த உடலுக்கு மரணம் வரும்போது நமக்கு என்ன நடக்குது? மரணம்னா என்ன? எல்லோருக்கும் இருக்கிற அந்த மரண பயம் தேவையற்றதா? அந்த மரணம்ங்கிறது ஒரு முடிவுங்கிற மாயைய உடைக்க அவர் மேகமும் அலையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உதாரணத்தை கொடுக்கறாரு. வானத்துல இருக்கிற ஒரு மேகத்தை எடுத்துக்கங்க. அந்த மேகம் ஒருபோதும் இறக்கறதில்ல. அதாவது அது குளிர்ந்து மழையா மாறுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அந்த மழை மண்ணில விழுது, நதியா ஓடுது, மரங்களுக்கு உயிரா மாறுது. வடிவம் தான் மாறுதே தவிர மேகம் அழிந்து போவதில்லை. கொஞ்சம் இருங்க, அது அப்படியே உள்வாங்கிக்கிறேன். மேகம் மழையா மாறுது, சரி. அலை என்னவாகுது? ஒரு கடல் அலையை எடுத்துக்குங்க. அந்த அலைக்கு நான் ஒரு தனி அலைன்னு நினைப்பு இருக்கும் வரைக்கும் அது மேலே எழும்போது சந்தோஷப்படும், கீழே விழும்போது ஐயோ அழிஞ்சிட போறேனேன்னு பயப்படும். ஆனா தான் கடலின் ஒரு பகுதின்னு தெரிஞ்சிட்டா அது பயப்படவே பயப்படாது. சூப்பர், எனக்கு புரியுது. அதாவது அலை உடையும் போது தண்ணீர் காணாமல் போறதில்ல, அது கடலோடு கலக்குது. இது எனக்கு பள்ளிக்கூடத்துல படிச்ச அடிப்படை இயற்பியல் விதியை ஞாபகப்படுத்துது. எந்த விதியை சொல்றீங்க? அந்த லாவாசியர் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் சொன்னதுதான். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றத்தான் முடியும்னு சொல்லுவாங்களே. நமது உடலும் உயிரும் அப்படிதான், வடிவம் மாறுதா? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. பௌத்த தத்துவமும் அறிவியலும் ஒன்னா இணையுது. எதுவும் உருவாக்கப்படுவதும் இல்ல, அழிக்கப்படுவதும் இல்ல. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ரெனே டெஸ்கார்டஸ் அப்படிங்கிற தத்துவஞானியோட வாக்கியத்தை பார்ப்போம். அவர் நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா புத்த மதம் இத விமர்சிக்குது. ஏன் விமர்சிக்குது? நான் சிந்திப்பது உண்மையான ஒரு விஷயம் தானே. நீங்க சிந்திப்பது உண்மைதான். ஆனா மூளையில பல மில்லியன் நியூரான்கள் இணைந்து செயல்படுதே தவிர அதை இயக்க ஒரு தனிப்பட்ட பாஸ்னு மூளைக்குள்ள யாரும் உட்காரல. ஓ, அப்போ நான் அப்படிங்கிறது ஒரு தனியாள் இல்லையா? ஆமா. திக் நாட் ஹான் இத மாற்றி சொல்றாரு. நாம அதிகமா சிந்திக்கிறோம், அதனால நிகழ்காலத்துல நாம வாழ்றதே இல்லன்னு சொல்றாரு. கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நினைச்சிட்டே இருந்தா இந்த நொடியில நாம உண்மையா வாழ்றதே இல்ல. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா மூளைக்குள் ஒரு நான் இருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது போலத்தானே தோணுது. ஒரு ஆர்கெஸ்ட்ராவை எடுத்துக்குவோம். அங்க பல வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டாலும் அதை வழிநடத்தும் கண்டக்டர் போல ஒருத்தர் உள்ளே இருந்து ஏக்கற மாதிரி தோணுவது வெறும் மாயையா? ஆமா, அது ஒரு வலுவான மாயைதான். அந்த ஆர்கெஸ்ட்ரால பல வாத்தியங்கள் இணைந்து எழுப்பும் ஒலிதான் இசை. அங்கே இசைய தரிர ஒரு நான் இல்ல. இத தன் சீடர்களுக்கு விளக்குறதுக்காக அவர் தன் ஸ்தூபி கல்வெட்டு கதைய சொல்றாரு. அந்த ஸ்தூபி கதை நான் படிச்சிருக்கேன். அது ரொம்பவே உணர்வுபூர்வமா இருந்துச்சு. ஆமாங்க. அவர் தன்னுடைய சீடர்களிடம் தான் இறந்த பிறகு தனக்காக ஒரு ஸ்தூபி கட்டி அதுல சாம்பல வச்சு வழிபட வேண்டான்னு கண்டிப்பாக சொல்றாரு. ஆனா சீடர்கள் கேட்காததால ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை அது? அந்த ஸ்தூபியில சில வாக்கியங்களை எழுதணும்னு சொல்றாரு. நான் இதற்குள் இல்லைங்கிறது முதல் வாக்கியம், நான் வெளியேயும் இல்லைங்கிறது 2வது வாக்கியம். ஒரு நிமிஷம், ஸ்தூபிக்குள்ளும் இல்ல வெளியேயும் இல்லன்னா அப்புறம் அவர் எங்க தான் இருக்காரு? அதையும் அவரே அந்த 3வது வாக்கியத்துல சொல்றாரு. நான் எங்காவது இருக்கிறேன் என்றால் அது நீங்கள் அமைதியாக சுவாசிக்கும் காற்றில் இருக்கிறேன்னு சொல்றாரு. வாவ், இது ரொம்பவே விடுதலையான ஒரு உணர்வு கொடுக்குது. மரணம் ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு தொடர்ச்சின்னு அழகா உணர்த்துறாரு. கண்டிப்பா. நமது செயல்கள், நாம வீசும் அன்பு, நாம சுவாசிக்கும் காற்றுன்னு அனைத்திலும் நாம தொடர்கிறோம். மரணம் ஒரு முடிவில்லைன்னு புரிஞ்ச பிறகு நாம ஏன் எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கியே ஒரு பந்தய குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம்? அடுத்த ப்ரமோஷன், அடுத்த வீடுன்னு ஏன் இந்த ஓட்டம்? அதை பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? மனிதர்களின் இந்த தீராத ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு தான் புத்த மதம் இலக்கற்ற தன்மைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்குது. மகிழ்ச்சிங்கிறது எதிர்காலத்துல அடைய போற ஒரு பொருள் அல்ல. நாம ஓடுவதை நிறுத்தணும். வெளியே செல்லும் வழி உள்ளே செல்வதே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு.
ஆனா நிஜ வாழ்க்கையில நாளைக்கு காலையில நான் ஆபீஸ் போகணும், மேனேஜர் ஒரு டார்கெட் கொடுத்திருப்பாரு. ஒரு இலக்கு இல்லாம இருந்தா சோம்பேறித்தனமாகி விடாதா? இலக்கு இல்லாம இருக்கிறது என் வேலைய காலி பண்ணிடுமே. அங்கதான் பலரும் இலக்கற்ற தன்மைங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்றாங்க. அது எதையும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது இல்ல. உங்க வேலைய நீங்க செய்யணும். ஆனா எதிர்காலத்துல அந்த ப்ரொமோஷன் கிடைச்சாதான் மகிழ்ச்சின்னு தேடுறத நிறுத்தணும். அதாவது நிகழ்காலத்துல நம்ம செய்யற விஷயங்கள்ல முழுமையா ஈடுபடணும்னு சொல்றீங்களா? ஆமாங்க. இத புரிய வைக்க புத்தர் காலத்துல வாழ்ந்த அநாத பெண்டிகர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் கதையை சொல்றாரு. அவர் எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும்னு நினைச்சு இரவு பகலா உழைச்சு தன் ஆரோக்கியத்தையே கெடுத்துக்கிட்டாரு. ஓ, அப்போ அவருக்கு புத்தர் என்ன அறிவுரை சொன்னாரு? எதிர்காலத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தா நிகழ்காலத்துல வாழ மறந்துடுவீங்கன்னு சொன்னாரு. உங்களை சுத்தி இருக்கிற அழகையும் அன்பையும் இழந்துடுவீங்கன்னு புரிய வைக்கிறாரு. புரியுது. அப்போ இலக்குகள் இருக்கலாம், ஆனா அதுல மட்டுமே மகிழ்ச்சி இருக்குன்னு நிகழ்காலத்தை தொலைக்க கூடாது. அன்றாட சாதாரண விஷயங்கள்ல கூட நாம எப்படி முழுமையா ஈடுபடலாம்னு அவர் தன் சொந்த அனுபவங்களே சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, அவரு பிரான்ஸ்ல இருந்தப்போ கடும் குளிர்காலத்துல பைப்ல வர்ற குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவாரு. அந்த தண்ணீர் முகத்துல படும்போது அது எங்கோ இருக்கும் இமயமலையின் பனித்துளி பலாயிரம் மைல்கள் கடந்து தன்னிடம் வந்திருக்குன்னு நினைச்சு ரசிப்பாரு. வாவ், பனித்துளியா? ஒரு சாதாரண குழாய் நீரை இமயமலையின் பனித்துளியா உணர்வது எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு! அது மட்டும் இல்ல, வயதான காலத்துல காலையில எழுந்து பல் துலக்கிறதற்கு இன்னும் எனக்கு வாயில பற்கள் இருக்கேன்னு நினைச்சு அவர் மகிழ்ச்சி அடைவாரு. நாம எப்போதோ நடக்கிற ஒரு பெரிய விஷயத்துக்காக காத்திருக்கோம். ஆனா மகிழ்ச்சிங்கிறது காலையில பல் துலக்கிற அந்த சின்ன நொடியிலையும் இருக்குன்னு புரிய வைக்கிறாரு. முற்றிலும் உண்மை. நீங்க நிகழ்காலத்துல முழுமையா இருக்கும்போது ஒவ்வொரு செயலும் ஒரு தியானமா மாறும். நிகழ்காலத்துல மட்டுமே மகிழ்ச்சி இருக்குங்கிறத இவ்வளவு அழகா சொல்ல முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அந்த நிகழ்காலம் வலிகளால் நிறைந்திருக்கும் போது நாம என்ன செய்யறது? அதாவது ஒரு கடுமையான வியாதியோ இல்ல மனதுல ஒரு பெரிய துயரமோ இருக்கும்போது கேக்குறீங்களா? ஆமா, அப்படிப்பட்ட வலிய எப்படி நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா அனுபவிக்கிறது? அது சாத்தியமா? இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. இங்குதான் துன்பத்தை அரவணைக்கும் கலைங்கிறது வருது. வலிய அல்லது துன்பத்தை நம்ம ஒருபோதும் ஒதுக்கி தள்ளவோ அதை கண்டு ஓடவோ கூடாது. ஒரு நிமிஷம், ஒதுக்கி தள்ளக்கூடாதா? வலி வந்தாலே எனக்கு ஏன் இந்த வலி வந்துச்சுன்னு அதை எப்படியாவது தூக்கி போடணும் தானே நம்ம நினைப்போம். அதுதான் நமது பிரச்சனை. திக் நாட் ஹான் இதை ஒரு அழுகெஞ்ச குழந்தைக்கு ஒப்பிடுறாரு. ஒரு தாய் தன் குழந்தை அழும்போது அந்த சத்தம் எரிச்சலா இருக்குன்னு குழந்தை தூக்கி எறிய மாட்டா, அன்பாக கட்டியணைத்துக் கொள்வா. அதே மாதிரி நாம நம்ம வலிய அரவணைக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, நமது தியானமும் விழிப்புணர்வும் நமது வலியை, கோபத்தை அரவணைக்க வேண்டும். என் வலியே, நீ அங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன்னு பரிவோடு கூற வேண்டும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது எனக்கு கார்ல அடிக்கிற அலாரம் போல தோணுது. நம்ம கார்ல ஏதோ பிரச்சனைனா உடனே அலாரம் அடிக்கும். அந்த சத்தம் எரிச்சலா இருக்குன்னு அதை உடைக்காம என்ன பிரச்சனைன்னு பாக்குற மாதிரி துன்பத்தையும் கவனிக்கணும் இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. அந்த அலாரத்தை அணைத்து காரை சரி செய்வதைப் போல நமது மனதை அமைதிப்படுத்துவதையே நிர்வாணான்னு சொல்றாங்க. நிர்வாணா என்பது எங்கோ தொலைவில் உள்ள சொர்க்கம் அல்ல. அப்போ நிர்வாணாவின் உண்மையான அர்த்தம்தான் என்ன? பண்டைய இந்தியாவில கிராமப்புறங்கள்ல பெண்கள் விறகு மூலம் சமைப்பாங்க. காலையில அந்த அடுப்பின் சாம்பல்ல கை வைக்கும்போது நெருப்பு முழுமையா அணைந்து சாம்பல் குளிர்ச்சியா இருக்கும். ஓ, அந்த குளிர்ந்த நிலைதானா? ஆமா, அந்த குளிர்ச்சியான சாம்பல் நிலையே நிர்வாணாங்கிற வார்த்தையோட ஆணிவேர். நமது கோபமோ துன்பமோ ஆசைகளோ என்ற நெருப்பு முழுமையா அணைந்து கிடைக்கும் அந்த ஆழமான அமைதியான குளிர்ச்சியான மனநிலையே நிர்வாணா. அது இங்கே நமக்குள்ள இருக்கு. வாவ், கோபம் என்ற நெருப்பு அணைந்து மனது குளிர்ச்சியாகும் நிலைதான் நிர்வாணாவா? இத கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வருது. நாம் தனி மனிதர்கள் அல்ல, பிரபஞ்சமே நாம்தான். மரணம் ஒரு மாயை, அப்புறம் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் அல்ல. நமது துன்பத்தை ஒரு தாயைப் போல அரவணைக்க வேண்டும். இவ்வளவு ஆழமான கருத்துக்களை ரொம்ப எளிமையா இந்த உரையாடல் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம். உண்மைதாங்க. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான். நாம் வெறும் மனிதர்கள் அல்ல, நாம் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் தொடர்ச்சி. இந்த பயணம் முழுவதுமே எனக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுத்தது. இது உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஆழமான தேடலை முடிக்கும் தருவாயில உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா ஆழமான சிந்தனையை வழங்க விரும்புறேன்.
உங்க வீட்ல ஒரு சின்ன இஞ்சியை அப்படியே வச்சிருந்தா அது முளைத்து செடியாவது போல இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஒரு பிரம்மாண்டமான உயிர் சக்தி இருக்கு. அடுத்த முறை நீங்க உங்க கைகளை பார்க்கும்போது அதுல விழும் ரேகைகளை மட்டும் பார்க்காதீங்க. அதுல உங்க தாய், தந்தை அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து உங்க முன்னோர்களின் கைகள் இருப்பதை உணர்ந்து பாருங்க. நீங்க இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சின்ன அங்கம் மட்டுமல்ல, பிரபஞ்சமே நீங்க தான். இப்ப வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் சீரிஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.